ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் மாநகரத்திலிருந்து உங்கள் சீனி. இன்றைய காணவிருக்கும் பதிவு நேஷனல் பேனாசோனிக் கேசட் பிளேயர் அப்படி சொல்லலாம், டேப் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். இந்த நேஷனல் பிளேயரோட வரலாறு பார்த்திங்கன்னா 1980, 82, 90. இதில் உங்களுக்கு கேசட் பிளேயர் மட்டும்தான். இதில் எஃப்எம் இருக்காது, ரேடியோ இருக்காது. கேசட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டேப் ரெக்கார்டு. இதில் மைக் இருக்குது. இதில் நல்ல ஒரு ஸ்பீக்கரு, ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று, பேஸு ட்ரிபிள் இப்படி சென்டரில் வச்சிங்கன்னா ரெண்டும் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இது மோனோ டேப் ரெக்கார்டர். இதில் மைக்கு தனியாக எக்ஸ்ட்ரா மைக் போட்டு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது 8 ohms வரைக்கும் ஒரு 8 inch ஸ்பீக்கர் நீங்கள் வெளியில் கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இதுதான் மைக் செட்டுக்காரவங்க பூராமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த செட்டு. நல்லா இன்றைக்குமே நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது. நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பேட்டரியும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 பேட்ரி போட்டு நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா அது என்னென்னா பழசை நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டிதான் இந்த பழைய மாதிரி விண்டேஜ் ஐட்டங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு இப்போ இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்ம சேல்ஸுக்கும் இதை கொடுக்குறோம். அதே மாதிரி மற்றவங்க யாரும் இருந்தாங்கனாலும் ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆனால் காப்பி ரைட் வரும். அதனால் பாட்டு 2 செகண்டு இது இப்படித்தான் அளவாத்தையும் பண்ண முடியும். முதல்ல ஃபார்வேர்டு வேர்ட்ஸ் பார்ப்போம். இது ஃபார்வேர்டு கேசட்டு. இதே மாதிரி இது ரிவர்ட்ஸு. இந்த இப்போ கொள்ள நாள் நம்ம அதை உபயோகப்படுத்தாதனால தான் அந்த சரசரன்ற சவுண்டு வருது. இல்லைன்னா அந்த சவுண்டு வராது. அந்த கேசட்டை லேஸ் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கேசட்டு அவ்வளோதான். என்னென்னா கேசட்டு தில்லுங்கிற ஒரு படம் 90s ஓடி நல்ல தில் வேண்டும் வேண்டும் தில்லு தில்லுன்னு பாட்டு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறோம். ஏன்னா அது சேல்ஸும் அவைலபிள். அதே மாதிரி அருமையான செட்டு. என்றைக்குமே ஷோகேஸ்லேயும் வைக்கலாம், அருமையாகவும் இருக்கும். நம்ம பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு நம்ம இதை காட்டி கொடுக்கலாம். நாங்கள் இதில் தான் அன்றைக்கி பாட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு உண்மையிலே உபயோகமான பொருட்களில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி எத்தனையோ இதுகள் வந்திருந்தாலுமே ஆனால் இதுக்குள்ளே இருக்க ஒரு தனித்தன்மை நல்ல அருமையான ஒரு விஷயம். நன்றி. இந்த வீடியோ இப்போது முடிவடைகிறது. ஏலக்காய் மாநகரத்திலிருந்து உங்கள் சீனி. ஓகே, நன்றி.